அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி ரிசல்ட் தான் கொடுத்துட்ருக்கோம். டேட்டு 4/4/2024. இன்றைக்கான ஏபிசி கெஸ்ஸிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ரிசல்ட் எல்லாம் கொடுத்துருந்தோம், இன்றைக்கி என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏபிசி கெஸ்ஸிங்குள்ளே போவோம். 3ஆம் தேதி வந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 506 256 தான் வின் பண்ணியிருந்தது. 3 டிஜிட் பொறுத்தவரையிலும் நம்ம போர்டுக்குள்ளே என்னெல்லாம் நம்பர் கொடுத்துருந்தோன்னு பார்ப்போம். நம்ம போர்டுக்குள்ளே ஏபிசி 3 டிஜிட் ஆல் போர்டு இதான் கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் 5 பாஸ் பண்ணியிருந்தது. போட்டு வின் பண்ணியிருக்கவங்களுக்கு வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டில் 5 கொடுத்துருந்தேன். 5 4ன்னு பாஸ் பண்ணலாம், இல்லை 4 5ன்னு பாஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் நான் என்ன ஏ போர்டு பி போர்டு சி போர்டு கொடுக்குறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா 746 கொடுத்துருப்பேன். இதை யார் கவனிச்சிங்கன்னு தெரில. கவனிச்சிருந்தால் ஒரு 1000 ருபீஸாவது வின் பண்ணியிருக்க முடியும். அப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கலாம். ஏன் இந்த 746 கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தைய ரிசல்ட்டை நம்ம பார்க்கணும். இது 2ஆம் தேதிக்கான ஏபிசி கெஸ்ஸிங். இங்கே தான் நான் 46 கொடுத்துருந்தேன். 6 வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்ற அடிப்படையில் நான் 6ஐயும், ஏன்னா முந்தைய ரிசல்ட்டே நம்ம ஓரளவுக்கு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் கொடுக்கணும். ஏன்னா நம்ம எடுத்த நம்பர் ஏதோ ஒரு காரணத்தினால வராமல் போச்சு. அது அடுத்த முறை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தீங்கன்னா 746 கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் 46 கொடுத்துருந்தோம். ஒருவேளை 6 பாஸ் பண்ணுறதுக்கான சி போர்டில் ஒரு வாய்ப்பு இருந்தது. அடிப்படையில் நான் உங்களுக்கு 746 கொடுத்துருந்தேன். அதுக்காக தான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி 3 டிஜிட்டில் ஏபிசி என்ன கொடுக்குறான்னு பாருங்கள், இதுலேயே ஆர்டர் வைஸாக என்ன கொடுக்குறான்னு பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். நம்ம ஃபுல் வீடியோவும் பார்த்துருந்தா அதை பார்த்து இருக்கிறவங்களுக்கு தென்பட்டுருக்கலாம். பார்க்காதவங்களுக்கு அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு சொல்கிறதுக்காக கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்தைய ரிசல்ட்டில் என்னென்ன நம்பர்லாம் நம்ம சூஸ் பண்ணுறோம், எதெல்லாம் வராமல் போச்சு, என்ன காரணத்தினால வராமல் போச்சுன்ற ஒரு அடிப்படையான விஷயத்தை நீங்களும் தேடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 56 இருக்குது. தொடர்ந்து நம்ம 56 போர்டுக்குள்ளே எடுத்திருப்போம். 56 இது 1ஆம் தேதிக்கான ஏபிசி கெஸ்ஸிங். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இந்த நம்பர்ஸு இனிய ரிசல்ட்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதையும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். நான் எப்பயுமே செக் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு நம்பர் சூஸ் பண்ணி கொடுப்பேன். இதுக்கும் முன்னாடி ரிசல்ட் என்னன்னு பார்ப்போம். இதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 பாஸ் பண்ணியிருக்கு, 6 பாஸ் பண்ணியிருக்கு. நிறைய முறை 56 நம்ம தேர்வு செஞ்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 56 பாஸ் பண்ணியிருக்கு. எதுக்கு இதை சொல்ல வரோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சரியான நம்பரை நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டோன்னா ஒரு 2-3 நாள் தள்ளி போயிட்டு அதே ரிசல்ட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை சொல்ல வர்றதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் நான் ரிசல்ட்டை முன்னோக்கி தள்ளிக்கிட்டு வந்தேன். இதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ஏபிசி கெஸ்ஸிங்குள்ளே போயிடுவோம். இன்னைக்கான ஏபிசி கெஸ்ஸிங்கில் மொதல் நம்பராக நம்ம என்ன சூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் 9 சூஸ் பண்ணுறேன். ஏன்னா அதிகப்படியான 9 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 629 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 229 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 59 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் 9 சூஸ் பண்ணுறேன். அதை தாண்டி இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 5160 இருக்குது. 5160 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் 10 பிசியில் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா பி போர்டில் 1ஐயும் சி போர்டில் 0ஐயும் நம்ம சூஸ் பண்ணுறோம். இந்த 10 இந்த இடத்துல பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 56 இங்கே பாஸ் பண்ணியிருக்கு. இது முந்தைய சார்ட்டுங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பராக நம்ம என்ன சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா 209 வந்திருக்கு, 256 வந்திருக்கு. இப்போ இங்கே பாருங்கள் 209 பார்த்தீங்கன்னா தெரியும், 209 வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 256 வந்திருக்கு. இப்போது இந்த பர்டிகுலர் இடத்துலேருந்து ரிசல்ட்டு வந்த மாதிரி எனக்கு தோணுது. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தைய மந்த்லி சார்ட் தான். அந்த மந்த்லி சார்ட்லேருந்து தான் நம்ம ரிசல்ட் எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்பர் சூஸ் பண்ணியாச்சு. 69 சூஸ் பண்ணியிருந்தோம்.
29 வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு 29 சூஸ் பண்ணியிருந்தோம். 5160 சூஸ் பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே தொடர்ச்சியில் எடுக்கிறதுனால 209 இருக்குது, 256 இருக்குது. இப்போது 910 இல்லை 910 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால 910 எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 54 வருமா இல்லைனா 24 வருமான்ற ஒரு கணிப்பில் நம்ம ஃபஸ்ட்டு ஏ போர்டில் 4 எடுக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பி போர்ட்லேயும் 4 வருமான்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால் நம்ம பி போர்ட்லேயும் 4 சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டு பொறுத்தவரையும் நெக்ஸ்ட் நம்பர் என்ன எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 8 தான் எடுக்க போகிறோம். 8 ஏன் எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 568 இருக்குது. 568 வருமான் ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 968 இருக்குது. 968 வருமான் ஒரு ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் அடிப்படையில் சி போர்டில் 8 தரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டை பொறுத்தவரையிலும் 257 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 257 வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் 7ஐயும் ஒரு ஆப்ஷனாக பி போர்டுக்குள்ளே நம்ம வச்சுக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை உங்களுக்கு நான் சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா 21 இருக்குது, இங்கேயும் 21 இருக்குது. இப்போது இந்த இடத்துல என்ன வரும்? 21 வருமா? அப்படி இல்லைன்னா 26 வருமா என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால் 61 இது ரெண்டுத்தையுமே உங்கள் ஆப்ஷனுக்குள்ளே ஒரு மைண்டில் வச்சுக்கணும். இதுவும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் என்ற அடிப்படையில் நீங்கள் இந்த நம்பரையும் உங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுக்கணும். அதுக்காக தான் சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 61 இருக்குது, 61 இருக்குது, 561 இருக்குது. இங்கேயும் 561 வருமான்ற ஒரு ஆப்ஷன், சி போர்டுக்குள்ளேயும் 1 வருமான்ற ஒரு ஆப்ஷனை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா ஏன் இவ்வளோ நம்பர் கொடுக்குறோன்றது இல்லை, இது எல்லாமே ஒரு ஆலோசனை. கடைசி நிமிடங்களில் இந்த நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு சரின்னு படலாம், அதுக்காக சொல்கிறேன். இதையும் உங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுக்கிங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்கள் இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டோம். ஆனால் ஏகப்பட்ட சாட்டங்களை எடுத்து பார்த்தோன்னா தெரியும், மேக்ஸிமம் அந்த நம்பர் இதுவாக தான் இருக்கும். ஆனால் வராதுன்னு சொல்கிற நம்பர் தான் மேக்ஸிமம் அடிக்குது. அதுக்காக இந்த ஆப்ஷனெல்லாம் உங்கள் கண் முன்னாடி வச்சுருக்கோம், இதையும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம 3 டிஜிட் கெஸ்ஸிங்க்கும் ஆல் போர்டு கெஸ்ஸிங்க்கும் போயிடுவோம், வாங்க போவோம். இதுதான் நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங் 3 டிஜிட் ஆல் போர்டில் 10 கொடுத்துருக்கேன். எனக்கு அதிகப்படியான கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர் தான் படுது, அதனால் இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இது நமக்கு நம்பிக்கைக்குரியான நம்பரு. இது வருமா என்ற சந்தேகத்துக்குரிய நம்பரு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கலந்து உங்களுக்கு 3 டிஜிட் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையுமே ஒரு ஆய்வுக்கு உட்பட்டு நீங்கள் ஒரு நல்ல நம்பரை தேர்வு செஞ்சுக்கிங்க. இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 175 கொடுத்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சந்தேகக்குரிய நம்பராக கொடுத்துருக்கேன். 75 வரும். ஏன் இந்த 5 வரும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 65 இருக்குது, இங்கே 225 இருக்குது, 2255 வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 65 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஒரு 5 கொடுத்து 175 கொடுத்துருக்கேன். இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமான நம்பர் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சரியான நம்பரை தேர்வு செஞ்சு வின்னிங்குள்ளே போங்க. கட்டாயம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு சரின்னு பட்டா பே பண்ணி விளையாடுங்க. இல்லைன்னா ஏபிசி போர்டு கட்டி விளையாடுறதோ இல்லை ஆல் போர்டு கட்டி விளையாடுறதோ சின்ன தொகை வின்னிங்க்கு போங்க. பெரிய தொகைக்கு போயிட்டு பண இழப்புக்குள்ளே ஆகாதீங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரையில் உங்களுக்கு ஒரு நல்ல கெஸ்ஸிங் கொடுக்குறேன். நான் சொன்ன ஆலோசனையெல்லாம் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்குள்ளே போங்க. ஆலோசனை தான் மெயின். எல்லாமே உங்கள் வெற்றிக்காக தான் நாங்கள் சொல்கிறோம். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.